திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு எல்லா இடத்திலும் பேசி வரார். அவர் கூட்டணி நம்பி அவர் கட்சி நடத்திட்டு இருக்கார், தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அண்ணா திமுக உங்களை நம்பி இருக்குது, மக்களை நம்பி இருக்குது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள், அவர்கள் தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா திரு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பவில்லை, அவருடைய கூட்டணி கட்சியை நம்பி இருக்கின்றார். ஆக மக்கள் தான் முடிவு செய்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இங்கே என் முன் நிற்கின்றீர்கள், நீங்க தான். ஆக திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு மிக கனவு உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே 210 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். தனி பெரும்பான்மையுடன் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஏன்னா இந்த மானாமதுரை உள்ள நுழைகின்ற பொழுதே மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மக்கள் தலைகள் தான் காணப்படுகிறது. அப்படி கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. இதுவே மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வெற்றிக்கு அறிகுறி. திரு ஸ்டாலினுடைய ஆட்சி 50 மாத கால ஆட்சியில நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? ஏதாவது கிடைச்சிருக்குதா? இந்த ஆட்சியில, இந்த 50 மாத கால ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது, சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்தது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு இருக்குதா? இல்ல. நீ நாம தான் பாதுகாத்துக்க வேணும். இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு பள்ளிக்கு அனுப்புற சிறுமிய குழந்தைகளை பள்ளிக்கு படிப்பதற்கு அனுப்புறோம். ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் நன்மதிப்பையும் இன்றைக்கு கெடுகின்ற சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற அந்த சிறுமிகளுக்கு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் பாலியல் கொலை செய்யறாங்க, பாலியல் சீண்டல் செய்யறாங்க. அதனால இன்றைக்கு இந்த ஆட்சியில பல ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது பற்றி சிறையில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? என்ன செய்யறானே தெரியல தமிழகத்தில். இன்றைக்கு முதலமைச்சர் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா என்பதே சந்தேகமா இருக்குது மக்களிடத்தில். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. ஒரு ஆட்சி இருக்கின்றது என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இதையெல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டு அதை தடுக்க வேண்டும். ஆனா இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றுமே நடக்கல. மீறி போனா அவருக்கு திடீரென்று உடல்ல சரியில்லாம போயிடுது, மருத்துவமனைக்கு போய் சேர்க்கப்படுறார். அது இயல்பு, எல்லாத்துக்குமே உடல்நிலை போது ஏதாவது சரியில்லைன்னா மருத்துவமனை போய் சிகிச்சை பெறுவோம். ஆனா அங்க ஒரு டிராமா ஏற்பாடு பண்றார். என்னமோ முதலமைச்சருக்கு இந்த நாட்டையே பாதுகாக்கிற மாதிரி, இது வரைக்கும் தினந்தோறும் மக்களுக்காக பாடுபடுகிற மாதிரியும், நாட்டு மக்களுக்கு பெரிய துன்பம் வந்து இன்றைக்கு மக்கள்லாம் அவதிப்பட்டு மாதிரியும், உடனேயே இந்த மருத்துவமனையிலே அதிகாரிகள் அழைச்சு அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குற மாதிரி ஒரு போட்டோ. இப்படிப்பட்ட நாடகம் தேவையா? இது நாடகம் தானே.